அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருந்துட்டு ரொம்பவே முக்கியமான எம்சிக்யூ பார்க்க போகிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ ஃபார் ஜூனியர் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அண்ட் ஆல்சோ ஃபார் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி. இப்போ இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனமாக ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லா கொஸ்டினையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், asymmetric effect is also known as dash in electrochemistry. Asymmetric effect is also known as dash, electrophoretic effect, relaxation effect, Joule's effect, none of the above. அப்போ இந்த asymmetric எஃபெக்ட்டுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட். அதாவது இந்த அயானிக் அட்மாஸ்பியர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு அயான் ப்ளஸ் அயான் இருந்துச்சுன்னா அதை சுற்றி இந்த நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு கேட்டையான் இருக்குன்னா அதை சுற்றி இந்த நெகட்டிவ் சால்வெண்ட் இருக்குது பாருங்கள், அதை இதை சுற்றி இருக்கும். அப்போ இந்த கேட்டையான் பார்த்திங்கன்னா மூவ் ஆகும்போது உடனே அதால் மூவ் ஆக முடியாது. இட் வில் டேக் டைம். ஏன்னா இதை சுற்றி யார் இருக்கிறா? இந்த ஆனயான்ஸ் இருக்குது. ஸோ அதான் என்ன சொல்லுவோம், இதை வந்துட்டு ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஒரு ட்ராக் இருக்கும், உடனே என்ன செய்ய முடியாது, மூவ் பண்ண முடியாது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட். அதே போல் இதுக்கு பேர் ஏசிமெட்ரிக் எஃபெக்ட். ஏசிமெட்ரிக் எஃபெக்ட்னா என்ன? அங்கே வந்து அயானிக் அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஒரு ப்ளஸ் இருக்குன்னா அதை சுற்றி என்ன இருக்கும், மைனஸ் அயான்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே அந்த ஏசிமெட்ரிக்லேருந்து விலகி எங்கே போகும், ஏசிமெட்ரிக்கு போகும். அதனால தான் இதுக்கு பேர் ஏசிமெட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். calculate the equivalent conductance at 20 degrees Celsius of ammonium hydroxide at infinite dilution. அப்போ இதில் இந்த அமோனியம் குளோரைடினுடைய கண்டக்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, OH மைனஸ் அயன்ஸுடைய கண்டக்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, Cl மைனஸ் அயன்ஸுடைய கண்டக்டன்ஸ் இருக்குது. ஆனால் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு. அப்போ இங்கே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்துட்டு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குது, அமோனியம் குளோரைடு இருக்குது, OH மைனஸ் Cl மைனஸ். இதை வச்சு அமோனியம் ஹைட்ராக்சைடு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். அப்போ இப்போ நமக்கு வேண்டியது அமோனியம் ஹைட்ராக்சைடு. என்னெல்லாம் கொடுத்துக்கிறாங்க, அமோனியம் குளோரைடு, அது கூட எதை ஆட் பண்ணணும், OH மைனஸ் அயன்ஸை ஆட் பண்ணணும். அது கூட எதை கழிக்கணும், Cl மைனஸ் அயன்ஸை கழிக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், Cl மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்போ NH4 OH சேர்ந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். இப்போ அதே போல் நம்ம அந்த வேல்யூஸை தூக்கி போடுங்க. அப்போ அமோனியம் குளோரைடுக்கு 130, அதே போல் OH மைனஸ் அயான்ஸுக்கு 174 மைனஸ் இந்த Cl மைனஸுக்கு எவ்வளவு 66. அப்போ நீங்கள் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 130 174 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வைப்போம், 410 304. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக 66 யூ சப்ட்ராக்ட். அப்போ என்னாகும், 14 மைனஸ் 6 8 வரும். இப்போ இங்கே 29 இருக்குது. ஸோ 29 மைனஸ் 6 இப்போ 23. இப்போ 23 238 இந்த இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி. இப்போ 238 ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த ஈக்குவலண்ட் இன்வர்ஸ். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்டு. அதாவது என்ன கொடுத்துக்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? அப்போ பாருங்கள், ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் அது வந்து கண்டக்டன்ஸ், அப்படி தானே? அப்போ இங்கே ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால அப்போ அது என்னவாக இருக்கும், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் இந்த கண்டக்டிவிட்டி இந்த ஆப்ஷனும் கொடுக்கலாம். இந்த ஆப்ஷனும் நம்ம வந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்போது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அண்ட் ஆல்சோ கண்டக்டிவிட்டி. அப்போ பாருங்கள், இந்த போத் பி அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which of the following pairs are incorrectly matched? எந்த பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. அப்போ இதில் பாருங்கள், இந்த ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி, கண்டக்டன்ஸுக்கு சீமென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த ஓம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த கண்டக்டன்ஸ் சீமன், கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன, பெர் மீட்டர் இல்லையா? அப்போ சீமென்ஸ் பெர் மீட்டர், அதுவும் கரெக்டு தான். ரெசிஸ்டிவிட்டி, அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம்னா ரெசிஸ்டிவிட்டி என்ன, ஓம் மீட்டர், அவ்வளோதான். அப்போ எவ்வளோ வரும், இவ்வளோ இடத்துக்குள்ளே அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா என்ன வரும், இந்த ஓம் மீட்டர் வரும்.
அப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ் ஓம், ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர், கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சீமென்ஸ், கனெக்டிவிட்டி சீமென்ஸ் பெர் மீட்டர். இப்போ எல்லாமே கரெக்டு தான் இல்லையா? அப்போ பாருங்கள், அப்போ எந்த பேர்ஸ் வந்து இன்கரெக்ட்லி மேட்ச்னு கொடுத்துக்கிறாங்க, எல்லாமே வந்து கரெக்டு தான். இப்போ நன் ஆஃப் த அபோவ், அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். எல்லாமே கரெக்டாக தான் வந்து இதில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், அதாவது இந்த ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் SHEனுடைய இந்த ரெப்ரசன்டேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் குளோரின், குளோரின் கண்டிப்பாக வராது. இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன், இங்கே வந்து குளோரின், அதுவும் வராது. இதுலேயும் குளோரின் இருக்குது, அதுவும் வராது. அப்போ இதில் பிளாட்டினம் H2 கேஸ், H+ அயான்ஸ். ஸோ இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடினுடைய செல் ரெப்ரசன்டேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த டேனியல் செல் இஸ் ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள் செல், போத் ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள், நன் ஆஃப் த அபோவ். இப்போ டேனியல் செல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிவர்சிபிள் செல். அப்போ நீங்கள் டேனியல் செல் வந்து எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அப்போது இது ஒரு ரிவர்சிபிள் செல். எப்படி இது ரிவர்சிபிள் செல்? இனிஷியலாக அது வந்து பார்த்திங்கன்னா 1.1 வோல்ட் வந்து கொடுக்கும். அதான் ஃபஸ்ட்டு செல்லு இது தான், டேனியல் செல் தான். இப்போது சப்போஸ் இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், இந்த சிங்க் சல்ஃபேட்டில் வந்துட்டு அங்கே வந்து காப்பர் எலக்ட்ரோடுக்கு அங்கே வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ இந்த 1.1 வோல்ட்டை விட அதிகமாக கொடுத்தாச்சுன்னா, ஸோ 1.5 வோல்ட் கொடுத்தாச்சுன்னா, ஸோ இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படியே அங்கே வந்துட்டு ரிவர்சிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல்லாக அது வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா டேனியல் செல் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ரிவர்சிபிள் செல், மீள் மின்கலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஆர், யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தோம் இல்லையா? ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன ஓம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கண்டக்டன்ஸுக்கு கண்டிப்பாக என்ன வந்துடும், ஓம் இன்வர்ஸ் வந்துடும். அப்படியே ரெசிப்ரோக்கல் தானே, ஈஸியாக போட்டுடலாம். அப்போ இங்கே ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லி வேர்டு வந்துட்டு அப்போ என்ன வந்துடும், அங்கே இந்த மீட்டர் சென்டிமீட்டர் வந்துடும். அப்போ அங்கே பெர் சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். அப்போ மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அப்போ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னால் அப்போ அது என்ன, ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ், ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். கொஸ்டினை வச்சு அடுத்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், யூனிட் ஆஃப் மோலார் கண்டக்டன்ஸ் இஸ், யூனிட் ஆஃப் மோலார் கண்டக்டன்ஸ் இஸ். அப்போ இதற்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த கப்பா இன்டு 1000 பை கான்சன்ட்ரேஷன். அப்போ இந்த கப்பா அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி. அப்போ அதுக்கு பதிலாக ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ், அதை நம்ம போட்டாச்சு. இன்ட்டு 1000 பை சி, கீழே வந்து சி இருக்குல்ல, அப்போ 1 பை சின்னு போட்டுவிடலாம். அப்போ அந்த 1 பை சி இப்போ நான் இதில் தனியாக எழுதிக்கிறேன். அதாவது ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1 பை இந்த சி வந்து கான்சன்ட்ரேஷன். அப்போ என்ன வரும், மோல் பெர் லிட்டர் வரும். அப்போ லிட்டரை மேலே தூக்கி போடுங்க. அப்போ லிட்டருக்கு அப்புறம் என்ன போடலாம், சென்டிமீட்டர் கியூப் போடலாம். லிட்டருக்கு அப்புறம் என்ன போடலாம், சென்டிமீட்டர் கியூப். இப்போ கீழே மோல் இருக்குது, மோலை வந்து என்ன பண்ணிடுங்க, மோலை வந்து அழிச்சிட்டு மேலே மோல் இன்வர்ஸாக கொண்டு வந்துடுங்க. மோல் இன்வர்ஸ் கொண்டு வந்தாச்சா, சரி. இப்போது இங்கே சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இருக்குது, சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. அப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஓம் இன்வர்ஸ் அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர், அடுத்தபடியாக மோல் இன்வர்ஸ் வந்துடும். அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்போ ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அடுத்தபடி மோல் இன்வர்ஸ். அப்போது ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ் வந்துருச்சா. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக த சைட் ஆஃப் ஆக்சிடேஷன் இன் அன் எலக்ட்ரோகெமிக்கல் செல். அப்போ எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் எந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்கும்? அப்போ ஆக்சிடேஷன் ஆனோடில் தான் நடக்கும், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கேத்தோடில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ரிடக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக விச் ஆர் த ஃபாலோயிங் கெனாட் பி டிட்டர்மைன்ட் யூஸிங் கோல்ட்ராஸ் லா. இப்போ கோல்ட்ராஸ் மூலமாக என்ன கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கோல்ட்ராஸ் லாங்கிறது அங்கே என்ன, மொபிலிட்டிஸ் ஆஃப் அயன்ஸ். அப்போ அதை கண்டுபிடிச்சிடலாம், அப்படி தானே, அப்சல்யூட் அயானிக் மொபிலிட்டிஸ், அதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தபடியாக சால்யூபிலிட்டி ஆஃப் ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட், அதை கண்டுபிடிக்கலாம். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கோல்ட்ராஸ் லாவை வச்சு ரேட் கான்ஸ்டன்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட், அதுவும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் கோல்ட்ராஸ் லாவை வச்சு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக பாருங்கள், ஒரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். த மொபிலிட்டி ஆஃப் சோடியம் அயன் இஸ்
லோயர் தென் தட் ஆஃப் பொட்டாசியம் அயன். அதாவது சோடியம் அயன் எப்படி இருக்குதா, லோயராக இருக்குது கம்பேர் டு திஸ் பொட்டாசியம் அயன். மொபிலிட்டி ஆஃப் அயன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நெட் ரேடியஸ் ஆஃப் த அயன். கண்டிப்பாக அதை பொறுத்து தான் இருக்கும். அப்போ இந்த சோடியம் அயன் வந்துட்டு இந்த இருக்குல்ல, சோடியம் அயன் இஸ் லோயர் தென் கேசிஎல் அயன். அப்போ இந்த கேசிஎல் இந்த கே ப்ளஸ் அயன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொபிலிட்டி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த எலக்ட்ரோடெல்லாம் கேசிஎல் பொட்டாசியம் குளோரைடு சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ கண்டிப்பாக இந்த கே ப்ளஸ் பார்த்திங்கன்னா மோர் மொபிலிட்டி கம்பேர் டு Na ப்ளஸ் அயன். அப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மொபிலிட்டி வந்துட்டு எதை பொறுத்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் த அயன். அந்த அயன்ஸுடைய ரேடியஸை பொறுத்து அதனுடைய மொபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அது ரெண்டுமே கரெக்டு தான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்குது. த மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அடுத்தபடியாக இது வந்து சோடியம் அசிட்டேட்டோ CH3COONA, அடுத்தபடியாக HCl, அடுத்தபடியாக என்ன இருக்குது சோடியம் குளோரைட் NaCl இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்குது, த மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அப்போ அசிட்டிக் ஆசிடினுடைய மோலார் கண்டக்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு வந்து அசிட்டிக் ஆசிட் வர்ற மாதிரி அந்த ஈக்குவேஷனை எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், அப்போ இந்த சோடியம் அசிட்டேட் இந்த ஹெச்சியில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் ஹெச்ன்னு சேர்ந்து அசிட்டிக் ஆசிடாக மாறும். அப்போ இந்த NaCl வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆயிரும், Na ப்ளஸும் Cl மைனஸும் சப்ட்ராக்ட் ஆயிரும். இப்போ நாம் என்ன பண்ணிடலாம், இதனுடைய வேல்யூஸை நம்ம போட்டுடலாம். இப்போ சோடியம் அசிட்டேட்கான வேல்யூ இந்த இருக்குது 91, எல்லாமே 10⁻⁻⁴, 10⁻⁻⁴, 10⁻⁴, பிரச்சனையே இல்லை. அப்போ 91, இப்போ அது கூட 426.16 ஆட் பண்ணணும், மைனஸ் NaCl சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 126.45 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிடலாமா? ஓகே, இப்போ தனியாக எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு 91, அடுத்தபடியாக 426.16 ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ 16 இங்கே வந்து 7, 11, 5 17.16 இருக்குது. அதை இந்த 126.45ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 126.45 பாருங்கள். அப்போ 1, இப்போ 11ல் 4 போயிட்டுனா அங்கே என்ன இருக்கும், 7 இருக்கும். அப்போது 6 - 6 வந்துட்டு 0. அப்போ இங்கே வந்துட்டு 11 - 2 9 இருக்கும். 4 - 1 3. அப்போ 390.71 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ 390 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. 390.71 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இதான் இந்த மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அடுத்தபடியாக இந்த பொட்டன்ஷியல் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் கன்வென்ஷனலி டேக்கன். அப்போ இந்த SHE ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோனுடைய பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து என்ன தான் 0. அப்போ இதை 0 வச்சு தான் பக்கத்தில் உள்ள செல்லு இல்லையா, ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அதனுடைய பொட்டன்ஷியலை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால தான் இதை நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேட்ச் த டேர்ம்ஸ் வித் கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ். யூனிட்லேயே 3-4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் யூனிட் வந்து தரவாக வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் கால்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்துக்குறோம் இல்லையா, அதில் பார்த்துக்குறோம். அப்போ அது என்னது தான், அப்போ ஓம் ரெசிஸ்டன்ஸ்னால என்னது தான் ஓம். அப்போ இந்த ஸ்பெசிஃபிக்னு கொடுத்தா என்ன போட்டுற வேண்டியதான், நீங்கள் சென்டிமீட்டர் போட்டுற வேண்டியதான். அப்போ ரெசிஸ்டன்ஸ்னாலே ஓம். அப்போ ஸ்பெசிஃபிக் கொடுத்தா என்ன போட்டுறோம், நீங்கள் அதில் குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே 1 சென்டிமீட்டருக்குள்ளே எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், அதுதான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஓம் சென்டிமீட்டர் போட்டுடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஆப்ஷன் 3. அடுத்தபடியாக இந்த டிரான்ஸ்போர்ட் நம்பருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து யூனிட் கிடையாது, யூனிட்லெஸ்ஸு. இப்போ செல் கான்ஸ்டன்ட்னா அங்கே வந்து என்ன இருக்கும், 1 சென்டிமீட்டருக்குள்ளே. அப்போ அது என்னது சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அது ரிமைனிங் ஒன்று தான் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஈக்குவலன்ட் கனெக்டிவிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டினில் தான் பார்த்தோம். ஓம் இன்வெர்ஸ் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் ஸ்கொயர் ஈக்குவலன்ட் இன்வெர்ஸ். அந்த கொஸ்டினை வச்சு இதுக்கு என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தபடியாக மேட்ச் த எலக்ட்ரோட்ஸ் கிவன் இன் காலம் 1 வித் காலம் 2. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் எலக்ட்ரோட் இருக்குது, மெட்டல் அயான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சிங்க் அயான், அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தபடியாக இந்த கலமல் எலக்ட்ரோட் அது வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு தான், அதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தபடியாக இதில் குளோரின் கேஸ் இருக்குது,
Cl2Cl மைனஸ். அப்போ குளோரின்னால அது என்ன தான், கேஸ் தான். அப்போ அது வந்து ஒரு கேஸ் எலக்ட்ரோட். அடுத்தபடியாக பாருங்கள், Zinc2 ப்ளஸ் என்னவா மாறி இருக்குது, Zinc4 ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எலக்ட்ரோடாக தான் இருக்க முடியும். இப்போ இது ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். அப்போ இதுதான் இந்த காலம் 1 and 2 கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிக்கிடலாம். இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கும் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிடலாம். இதை ஒருக்கா திரும்பவும் என்ன பண்ணி பாருங்கள், இதை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் இருந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல டெஸ்ட் கொஸ்டின் வேணும், ஜூனியர் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும், யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா இதற்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. எல்லா டாபிக்ஸுக்குமே டெஸ்ட் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது. என்னுடைய ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ப்ளே ஸ்டோரில் ஆல்வின் இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிடலாம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய எக்ஸாமில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அதில் வீடியோஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ இருக்குது, யூனிட் வைஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே போல் ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்கான டெஸ்ட் பேட்சும் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.